Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 843 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல டொமேட்டோ பாக்ஸ் வெட்டிச்சு பிக் மாமோட பயங்கரமான கோட்டையை அப்படியே மொத்தமா சரியா ஆரம்பிச்சதுல நம்ம ஆளுகளுக்கு கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. இப்ப என்னன்னா பில்டிங் சாயும் போது பிக் மாமும் மேல இருந்து கீழே விழுகிறான். ஊர் மக்கள் எல்லாம் பதறி அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்ன ஓடுனாலும் அந்த பில்டிங்ல சிக்கி சின்னாபனமாகிறது உறுதி. ஏன்னா இந்த சிட்டியை விட அந்த கேசல் ரொம்பவும் பெரிய சைஸ்ல இருக்குது. அப்புறம் எப்படி அதுல இருந்து தப்பிச்சு ஓட முடியும்? பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு நம்பிக்கை எப்படியாச்சும் தப்பிச்சிடலான்னு. இங்க கேலட்டு கதறிக்கிட்டே கீழே விழுவா. சோழி முடிஞ்சிடும்னு பார்த்தா அந்த கட்டகுரி பையன் காப்பாத்திடுவான். இங்கதான் காமெடி. பிளஷர் கோயினே கீழே விழுகிறான். கூடவே தான் அந்த மார்கனும் கீழே விழுகிறான். இல்ல ஆஹா பெரிய நியூஸ் கிடைச்சிருச்சு, இதுதான் நாளைக்கு தலைப்பு செய்தின்னு கண்டமேனிக்கு போட்டோ எடுத்துட்டு இருக்கான். யோ கீழே விழுந்துட்டு இருக்கையா, உன்னால பறக்க முடியுமான்னு கேட்டா அதுவும் இல்லாமா அப்படின்னா சாவு உறுதி. இந்த நேரத்துல அவனுக்கு நியூஸ் கேக்குது. நியூஸ் தொழில ஆனா இவ்வளவு பக்தி இருக்க கூடாது. இவ தான் CP0 சேர்ந்தவளாச்சே. CP9 ஏர்ல ஸ்கை வாக் பண்றானுங்க. இவ பண்ண மாட்டாளா என்ன? இதுதான் பிக் மாம் பைரட்ஸோட முடிவா என்னன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா இத உலகமே பேச போகுதுன்னு சொல்லிட்டு போவான். இங்க சஞ்சய் ஏர் வாக் பண்ணி லூஃபியை காப்பாத்திடுவான். அங்க தனியா தப்பிச்சு வந்துட்டு இருப்பாங்க. சஞ்சய் லூஃபியை தூக்கிட்டு நேரா பெஜியோட பாடிக்குள்ள போயிருவான். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாதா சாமின்னு சும்மா பிச்சுக்கிட்டு போவானுங்க. சோ இப்போ ஜெர்மா 66ஓட மிஷன் சக்சஸ். அவங்கள ரெஸ்கியூ பண்ணி தூரமா அனுப்பணும். அந்த வேலையை பக்காவா பண்ணிட்டாங்க. இனி கிளம்ப வேண்டியதானே. இவனுக்கு என்ன வேலை? அவங்க அப்பாவை காப்பாத்திட்டு அங்க இருந்து கிளம்பிடுவானுங்க. அப்புறம் அந்த சீஃப் குக் இருக்கானே ஸ்டெருசன், அந்த லூசு பையன் இந்த நிலைமையிலேயே ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு அந்த இடத்த வெட்டிட்டு தெரியுமா. ஐயோ ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியல. அங்க மத்தவங்க எல்லாம் கதறிட்டு கிடக்குறாங்க. இந்த நேரத்துல அவனுக்கு பாட்டு கேக்குது. பாட்டு எங்க மக்கள் நிறைய பேர்த்தால ஓட முடியல. திக்கி சின்னாபின்னமாக போறோம்னு சொல்லி பதறிட்டு இருக்கும் போது அங்கதான் அந்த ஸ்டெருசன் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைப்பான். அட அந்த கிறுக்கு பைய பாடிக்கிட்டே அவன் கத்திய வச்சு அந்த கேசல அப்படியே வெட்டிட்டே வந்தான். எதுக்குடான்னு பார்த்தா மொத்த கேசலையுமே கேக்கா மாத்திட்டான். சோ ஒரு பாறை கீழே விழுந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் ஒரு கேக்கு கீழே விழுந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. வித்தியாசமா அதுல ஒண்ணுமே இருக்காது. அப்படித்தான் மக்களையும் காப்பாத்தியாச்சு, பில்டிங்ல இருந்த மத்தவங்களுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்தியாச்சு. இதுல ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா பிக் மாம் மேல இருந்து கீழே விழுந்தால அவளை அப்படியே விட்டுருந்தா கூட செத்துருப்பான். ஆனா இடையில இந்த ஜூயிஸ் வந்து காப்பாத்திருச்சு. எங்க மக்கள் எல்லாம் பில்டிங் வந்து விழுன்னு பார்த்தாங்க. மேல ஸ்பாஞ்ச் கேக்கும் கிரீமும் வந்து விழுந்தவனதான் உயிரே அவங்களுக்கு திருப்பி வந்துச்சு. நல்ல வேலை நம்ம சாகலன்னு. நிறைய பேருக்கு என்ன நடந்துச்சுன்னே ஒண்ணும் புரியல. ஆனா ஒண்ணு, உயிர் சேதம் இல்லாம எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. எல்லாம் அந்த செஃப் மண்டைனால வந்த தலைவலி. முதல்ல அவனை பொழந்து இருக்கணும். ஆமா உங்கள யாராச்சும் பிக் மாமோட ஃபேன் இருக்கீங்களா? இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு. அப்படி இல்லன்னா அந்த 4 எம்பரர்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியும் நீங்க யாரை செலக்ட் பண்ணுவீங்கன்னு. ஆனா அது கரெக்டா இல்லையான்னு பார்ப்போம். நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்க பிக் மாம் சேஃப்டியா லேண்ட் ஆனவ என்னோட கோட்டையவே மொத்தமா அவன் கேட்க மாத்திட்டானான்னு அப்படியே தின்னு பாப்பான். டேஸ்ட் நல்லாவே இருக்காது. இப்பெல்லாம் அவன் செய்யறது வயிற்ற ஃபுல் பண்றதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுதே தவிர டேஸ்ட் இருக்கிறது இல்ல. ஒருவேளை சலிச்சு போச்சு போல. ஏன்னா சின்ன வயசுல விரும்பி சாப்பிட்டு இருந்தாலே. அப்படியே கேக்க பத்தி பேசிட்டு இருந்தவளுக்கு டப்புன்னு வெட்டிங் கேக் ஞாபகம் வந்துடும். அதே நேரம் இங்க மக்கள்லாம் மாண்டவர் கிட்ட என்னாச்சு, இந்த மாதிரி வெட்டிங் கேக் கொலாப்ஸ் ஆச்சு, மொத்த ஹோல் கேக் சாட்டுவுமே அழிஞ்சு போச்சு, குட்டிங்கோட கல்யாணம் என்னாச்சு அப்படி இப்படின்னு 1008 கேள்வி கேட்பாங்க. வாய மூடுங்கடா. அங்க போட்ட பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. பிக் மாம் யாரை கொல்லணும்னு பிளான் பண்ணாங்களோ எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டானுங்க. ஆனா ரொம்ப தூரத்துக்கு போக முடியாது. கண்டிப்பா அவங்க எல்லாத்தையும் விரட்டி நாங்க கொல்லுவோன்னு இவங்களை சுத்தி இருக்க மொத்த டோட்டோ ஐலாண்டுக்குமே கால் பண்ணி அவங்கள பிடிக்க சொல்லி ஆர்டர் போட சொல்லுவான். மெயினா ஸ்டார் ஹேட்ஸையும் ஃபயர் டேங்கையும் ஒருத்தங்க கூட எஸ்கேப் ஆக கூடாது. கண்ணுல சிக்குனாங்கன்னா உடனே போட்டு தள்ளுங்க. அவங்க தப்பிச்சாங்கன்னா நமக்கு தான் அவமானமா. இப்போ ஹோல் கேக் ஐலாண்டோட நார்த் வெஸ்ட் பாட்டை காட்டுறாங்க. அங்கதான் நம்ம பயலுக அத்தனை பேருமே இருக்காங்க. நல்ல வேலை பெஜி கூட இருந்தான். இல்லன்னா என்ன ஆயிருக்கும். அவன் நல்லது பண்றேன்ட்டு பண்ணா அது அவனுக்கே இப்ப ஆப்பா போச்சு. அந்த டைம் எல்லாம் மாத்தி பெஜிக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருந்தவன சீசருக்கு செம காண்டாவும். பின்ன கஷ்டப்பட்டு இவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்திருக்கான். அவனை யாருமே கண்டுக்கலன்னா கொலை காண்டாகுது. காட்டு கத்துவான். நம்பி அதுக்கு மேல கத்துவா. பின்ன பங்கசால அந்த சின்ன குழந்தைங்க சொல்ல போனா பிஞ்சு குழந்தைங்க அவங்க கிட்ட இவன் என்னென்ன வேலைத்தனம் பண்ணா. இப்படி குழந்தைங்க மேல கை வச்ச நீ எல்லாம் இருக்கிறத விட சாகரதாண்டா மேலு போடா போய் உடனே செத்துரும்பா. ஒரு ஜீனியஸ் சயின்டிஸ்ட பார்த்து இப்படியாமா பேசுறது? நான் நினைச்சேன்னா இந்த மொத்த இடத்தையுமே பாய்சனால ட்ராப் பண்ணிடுவேன். வேணுமா சொல்லுங்க அம்மா. என்ன நினைச்சானோ தெரியல. பேஜி இதான உன் ஹார்ட் இந்த பொறுக்கின்னு சொல்லி தூக்கி வீசிடுவான். அதாவது அவனை ஃப்ரீயா விட்டாச்சு. நமி அவனெல்லாம் விட்டுருக்கவே கூடாது, கொண்டுக்கணும்பா. இங்க இவனோட தான் காமெடி. ஹார்ட்டை தூக்கி வீசினால அதை பிடிக்கிறதுக்குள்ள படாத பாடுபட்டு புடிச்சு நசுக்கிடுவான். அவன் ஹார்ட்டை அவனே நசுக்கிட்டு ஊனு கத்துவான். அதுக்கப்புறம் ஆனந்த கண்ணீர். ஏன்னா அவனோட ஹார்ட் பல இடத்த ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்குது இல்ல. உடனே இதுக்கப்புறம் உங்களை நான் வாழ்க்கையில பார்க்கவே மாட்டேன், நான் போயிட்டு வரேன் முட்டாளுகளா, டாட்டா பை பைன்னு ஜாலியா கத்திட்டு போவான். நம்மளுக்கு எதையும் கண்டுக்கிற மாதிரி இல்ல. எப்படி அந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆச்சுன்னு இன்னும் குழப்பத்திலேயே தான் இருப்பாங்க. அப்பதான் இன்னொரு பெரிய ஷாக்கு. ஏன்னா பிக் மாமுக்கும் சரி அவங்க ஃபேமிலியில இருக்க
மெம்பர்ஸுக்கும் சரி யாருக்கும் எதுவும் ஆகல. எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்க. அந்த கேசலோட விழுந்து சாவாங்கன்னு பார்த்தா அந்த மொத்த கோட்டையுமே கேட்க மாறிடுச்சு. அதனால தப்பிச்சிட்டாங்கம்மா. பெஜிக்கு தெரியும் அது ஸ்டெர்சனோட எபிலிட்டின்னு. பெஜிக்கு ஆல்ரெடி அவன் மேல டவுட் இருந்துச்சு. இவனை பார்த்தா சாதாரண செஃப் மாதிரி இல்லையேன்னு. இப்ப ப்ரூவ் பண்ணிட்டான்ல அவன் எவ்வளவு பெரிய ஃபைட்டர்னு. பிக் மாமோட பைரட்ஸை காப்பாத்த மட்டும் யாராச்சும் ஒருத்தனுக்கு வந்துடுறானுங்க. சரி ஏதோ ஒண்ணு வந்ததுக்கு அந்த கேசல மொத்தமா கொலாப்ஸ் பண்ணியாச்சு. அது போதும்பா. இன்னுமே இந்த சீசர் பையன் நான் போறேன் ஸ்டார் ஹேட், நான் போறேன்னு கத்திட்டு இருப்பான். ஆனா போக மாட்டான். அவன் என்னதான் கூப்பிட்டாலும் இவங்க கண்டுக்கிற மாதிரியே இல்ல. இப்போதைக்கு இவங்களால பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு வேலை எஸ்கேப் ஆறது மட்டும்தான். ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல. இன்னும் ஏகப்பட்ட அப்டக்கல்ஸ் இருக்கத்தான் செய்யும். சரி பரவாயில்ல, இவங்க வந்த வேலையை முடிச்சிட்டாங்க. இனி கிளம்ப வேண்டியதானே. இவங்க போட்ட பிளான் ஃபெயிலியர். அதான் பிக் மாமா கொல்ல முடியல. சோ இங்க இருந்து 2 டீமா ஸ்பிளிட் ஆவாங்க. அதாவது பிரிஞ்சிருவாங்க. பெஜி தனியா, நம்மளுக்கு தனியான்னு. பிக் மாமோட ஏரியால இருந்து எஸ்கேப் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு நாள் ஆகும். யாரு கையிலயும் சிக்கி தொலைஞ்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் வண்டியை கட்டிட்டு சும்மா சல்லுன்னு கிளம்பிடுவான். போகும்போது ஒரு போர்டு ஒன்னு அடிச்சுட்டு போவான். என்னடா போர்டுன்னு பார்த்தா ஸ்டார் ஹேட்ஸ் இந்த வழியா தான் போயிருக்காங்க, போய் புடிச்சுங்கன்னு எழுதி வச்சிருப்பான். ஏன்டா வீணா போனவனே, இந்த வேலையெல்லாம் தேவையாடான்னு கேட்பான். தப்பிக்கணும் இல்லப்பா, அதுக்கு வேற வழி இல்லையே, இப்படித்தான் பண்ணி ஆகணும்ட்டு போவான். சிஃபோனுக்கும் விட்டோக்கும் கவலை. ஏன்னா அவங்க யாருக்குமே இவங்க ப்ராப்பரா குட் பை கூட சொல்லல. அதனால கொஞ்சம் போய் குட் பை சொல்லிட்டு போலாம்பாங்க. அவனே பீதியில இருக்கான். ஏன்னா இப்ப இவங்க எஸ்கேப் ஆறதுல ஆரம்ப கட்டத்துல தான் இருக்காங்க. இந்த ஏரியா விட்டு வெளியில போனா மட்டும்தான் நிஜமான எஸ்கேப். இதுக்கப்புறம் பெஜியும் நம்ம டீம் ஆளுகளும் அந்த பிக் மாம் கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்களா இல்ல விரட்டி வேட்டையாடுறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.